மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களே, எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்லாம் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம்னா என்ன, பணம் எப்படி உருவாகுது, பணத்தை எப்படி சேமிக்கிறது, டேக்ஸ்னா என்ன, ஃபினான்ஸ்னா என்ன அப்படிங்கிறத அடிப்படை நாலேஜை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணவும் இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸை பற்றி அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவங்களோட வீட்டோட நிலைமையும் கொஞ்சம் மாறும். ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸும் கொஞ்சம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறாங்க, ஸோ என்னென்ன செலவு பண்ணுறாங்க, அதை எப்படி சேமிக்கிறாங்க அப்படிங்கிற ஐடியாவை நம்ம ஸ்கூல்ல இருந்தே கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய குடும்பங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் கொஞ்சம் அதை பற்றி பேசிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இதை கொண்டு வந்தீங்க அப்படிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.